இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு கர்நாடக முதல்வர் துணை முதல்வருக்கு அழைப்பு விடுத்திருப்பது டெல்டா விவசாய மக்களுக்கு செய்யும் துரோகம் என விமர்சித்துள்ளார். மேலும் தேர்தலுக்கு முன் அளித்த வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றாத அரசாக திமுக உள்ளதாக தெரிவித்த அவர், மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கவும் கோரிக்கை விடுத்தார். ஒரு மாத இடைவெளியில் மீண்டும் தனியார் நிறுவனங்களின் பால் விற்பனை விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் தமிழக அரசு தலையிட வேண்டும் என பால் முகவர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கடந்த பிப்ரவரி முதல் வாரத்தில் தனியார் பால் நிறுவனங்களின் பால் மற்றும் தயிரின் விற்பனை விலை உயர்வு அமலுக்கு வந்த நிலையில் தற்போது பாலுக்கான விலை 4 ரூபாயும் தயிர் கிலோவுக்கு 3 ரூபாய் வரையிலும் உயர்த்தப்படுவதாக பால் முகவர்களுக்கு சுற்றறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ள பால் முகவர்கள் உயர்த்தப்படும் பால் விலையை திரும்ப பெற வலியுறுத்தியுள்ளனர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.